ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். கொத்தவரங்காய் முதல்ல வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாம் லைட்டாக போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை நல்லா இது ஆனோடனே வணங்கினோடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வணங்கினோடனே கருவேப்பிலை வணங்கிட்டு அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கொத்தவரங்காயை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்றது நல்லது. எல்லாம் கொத்தவரங்காய் சாப்பிட்டா வாய் பிடிச்சிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொத்தவரங்காய் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. எப்படின்னா கொத்தவரங்காயில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இரும்புச்சத்து கம்மியாக உள்ளவங்க, ரத்த சோகை உள்ளவங்களாம் வந்து கொத்தவரங்காய் சாப்பிடுங்க. எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. காய்கறிலாம் எல்லாமே எடுத்துக்கோங்க. மண்ணில் விளையிற காய்கறி அதிகம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடியில் விளையிற காய்கறியை, இந்த மாதிரி கொடியில் விளையிற காய்கறிகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வரைக்கும் சாப்பிடுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. உடம்புக்கு நல்லது தான். நல்லா வணங்குங்க. தக்காளி போட்டு தக்காளி வணங்கணும். தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வணங்கும். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். ஏற்கனவே காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க. எவ்வளோ தேவையோ காய் அளவாக நாங்களாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு, உப்புலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உடம்புல இருக்கிற உப்புச்சத்து அதிகமாகிட்டால் நமக்கு பலவிதமான நோய்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பு வந்து எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் உப்பு கொஞ்சம் குறைவாகவே சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு எதெல்லாம் நல்லதோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏற்கனவே காயில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் இந்த தக்காளி வணங்கிறதுக்கோசரம் அந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கிருக்கும். இப்போ அந்த வேக வச்சுருக்கிற அந்த கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து தண்ணியில் வடித்து வச்சுருக்கேன். நல்லா வாங்க தக்காளி கொத்தவரங்காய் எடுத்து கொட்டி நல்லா கலவி விடுங்க. கொத்தவரங்காய் எடுத்து நல்லா கொட்டி கலவி விடுங்க. பார்க்கலாம் மடி இதுதான் போட்டு காரம் நான் லைட்டாக போட்டேன். நீங்கள் காரம் வந்து சேர்த்திக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் காரம் சேர்த்தணும். காரம் வந்து சேர்த்திக்கலாம். எவ்வளோ சேர்த்தணும்னு ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். வீடியோ எடுக்கிறேன். கொத்தவரங்காய் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். நான் வந்து பேக்கெட்டில் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் அளவாக போடணுங்கிறதா இருந்தால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கறி மசால் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு அளவாக சேர்த்திக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப சாப்பிட முடியாது, காரம் கம்மியாக இருந்தாலும் சப்புன்னு இருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு மீடியமாக காய்க்கு அளவாக பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு இல்லாமல் எந்த பொருள் சாப்பிட்டாலும் எனக்கு உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் கஷ்டம்தான். உப்பு அதிகமாக போயிட்டாலும் சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டம்.
போட்டு எல்லாம் கிளறிக்கோங்க. உப்பு அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரையில் உப்பு அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற அளவு நம்ம வயசாக அந்த அளவெல்லாம் தானாகவே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உப்பினோட அளவு, சர்க்கரையினோட அளவுலாம் நம்ம உடம்புல மீடியமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ற உணவில் உப்பு, சர்க்கரை எது சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்டு பலமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். நம்ம தான் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அடுத்தது போட்டு எல்லாம் கிளறி விடுங்க. நல்லா கொத்தவரங்காய் கிளறி விட்டு அடுத்தது தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை போட்டு கிளறி விடணும். தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த தேங்காய் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா காயில் நல்லா கலந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்து கடலைக்கொட்டை வறுத்து நுணுக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஒரு டேஸ்ட் இதனோட கலக்கிறனால அந்த கொத்தவரங்காய் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து என்னோடய மருமகிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன். எனக்கு கொத்தவரங்காய் பொரியல் செய்யவே தெரியாது. இருந்தாலும் நான் வந்து எங்கள் மருமக செய்கிறது பார்த்து நான் கற்றுக்கிட்டேங்க. அவங்க வந்து நல்லா சூப்பராக செய்வாங்க. அதில் கொட்டியாச்சு. கடலைக்கொட்டை வறுத்து நுணுக்கி வச்சுருந்த பவுடர் பண்ணதை கொட்டியாச்சு. நமக்கு வயசில் நம்மளை விட சின்னவங்களாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கிறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். வயசில் மூத்தவங்க இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா? ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. நல்லா போட்டு கிளறியாச்சு. கொத்தவரங்காய் பொரியல் ரெடிங்க. கொத்தவரங்காய் பொரியல் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். என்னை விட நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சவங்கள கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் இது பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மதிய நேரம் ஆயிடுச்சு, சாப்பாட்டு டைம், லஞ்ச் டைம். கொத்தவரங்காய் பொரியல் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. வணக்கம். எல்லோருக்கும் சந்தோஷம்.